வணக்கம். இன்னைக்கு நாம சில கம்பெனிகளோட ரிசல்ட்ஸ், பொருளாதாரம் பத்தின சில முக்கிய விஷயங்களை கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம். ஆமா, இதுல நிறைய முக்கிய தகவல்கள் இருக்கு. முக்கியமா சில கம்பெனிகளோட குவார்ட்டர்லி ரிசல்ட்ஸ் வந்திருக்கு. ஆமா, அப்புறம் ஏப்ரல் மாசத்துக்கான வாகன விற்பனை நம்பர்ஸ், ஜிஎஸ்டி வசூல் பத்தின டேட்டாலாம் இருக்கு. சரி. குறிப்பா அதானி குரூப், ஜொமேட்டோ, மாருதி, ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க் மாதிரி நிறுவனங்கள் பத்தி பேசலாம். சூப்பர். முதல்ல அந்த ஜிஎஸ்டி கலெக்ஷன் பத்தி சொல்லுங்களேன். ஏப்ரல் மாசம் வரலாறு காணாத அளவு உயர்ந்திருக்குன்னு ஒரு நியூஸ் பார்த்தேன். அது உண்மையா? உண்மைதான். ஏப்ரல்ல மொத்த ஜிஎஸ்டி வசூல் 2.37 லட்சம் கோடி. ஓஹோ. இது போன மாசம் மார்ச் விடவும் அதிகம், போன வருஷம் ஏப்ரல விடவும் அதிகம். சொல்லப்போனா மாசாந்திர கலெக்ஷன்ல இதுதான் இதுவரைக்கும் அதிகம். அப்படியா? இது எதை காட்டுது? இது பொருளாதாரம் ஓரளவுக்கு சுறுசுறுப்பா இருக்கு, நுகர்வு அதாவது கன்சம்ஷன் நல்லாவே இருக்குன்னு காட்டுது. ஒரு நல்ல அறிகுறிதான். சரி சரி, பொருளாதாரம் ஒரு பக்கம் நல்லா இருக்கிற மாதிரி தெரியுது. அப்போ கம்பெனிகள் எப்படி பண்ணிருக்கு? அதானி போர்ட்ஸ் ரிசல்ட் நல்லா வந்திருக்காமே. ஆமா, அதானி போர்ட்ஸ் நல்லா பண்ணிருக்காங்க. அவங்களோட 4ஆம் காலாண்டு லாபம் போன வருஷம் இதே குவார்டரோட பாக்கும்போது 50% அதிகமாயிருக்கு. கிட்டத்தட்ட 3023 கோடி. 50% அதிகம்னா நல்ல வளர்ச்சி தான். ஆமா, வருமானமும் 23% ஏறி இருக்கு. முழு நிதியாண்டுக்கு பார்த்தா அவங்க லாபம் 11,000 கோடியை தாண்டி இருக்கு. இது அவங்களோட எக்காலத்திற்குமான உச்சம். ஓ, டிவிடெண்ட் ஏதும் அறிவிச்சாங்களா? பங்கு ஒன்றுக்கு 7 ரூபாய் டிவிடெண்ட் அறிவிச்சிருக்காங்க. ஜூன் 13 தான் ரெக்கார்டு தேதி. சரி. அதாவது அன்னைக்கு உங்க பேர்ல பங்கு இருந்தா உங்களுக்கு டிவிடெண்ட் கிடைக்கும். அவங்க அடுத்த வருஷத்துக்கான வருவாய் கணிப்பும் அதாவது கைடன்ஸும் நல்லாவே கொடுத்திருக்காங்க. ஓகே, அப்போ அதானி போர்ட்ஸ் நல்லபடியா இருக்கு. அதானி என்டர்பிரைசஸ் பத்தியும் ஏதோ செய்தி இருந்தது. அவங்க லாபமும் ரொம்ப அதிகமா இருக்கு. ஆமா, அதானி என்டர்பிரைசஸ் லாபம் 3,845 கோடி. பார்க்க ரொம்ப அதிகமா தெரியுது, 7.5 மடங்கு அதிகம். ஆனா இதுல ஒரு முக்கியமான விஷயம் கவனிக்கணும். இந்த லாபத்துல பெரும் பங்கு அவங்க அதானி வில்மர்ல இருந்த பங்குகளை வித்ததுனால கிடைச்ச ஒரு முறை லாபம், அதாவது ஒரு ஒன் டைம் கெயின். ஓஹோ, அப்போ இது வழக்கமான செயல்பாட்டு லாபம் இல்லையா? இல்ல, அவங்களோட வழக்கமான செயல்பாட்டு வருமானம் ஆபரேட்டிங் ரெவென்யூ உண்மையில 7% குறைஞ்சிருக்கு. சரி சரி, இது தெரியாம அந்த நம்பரை மட்டும் பார்த்தா ஏமாந்துருவோம். டிவிடெண்ட் அவங்களும் பங்குக்கு ₹1.30 டிவிடெண்ட் அறிவிச்சிருக்காங்க. ரெக்கார்ட் தேதி அதே ஜூன் 13 தான். ஓகே, அடுத்து ஜொமேட்டோ. அவங்க லாபம் குறைஞ்சிருக்குன்னு ஒரு பேச்சு அடிப்படுது. ஆமா, ஜொமேட்டோ இந்த 4ஆம் காலாண்டுல 39 கோடி லாபம் காட்டியிருக்காங்க. லாபம் தான், ஆனா குறைஞ்சிருக்கா? ஆமா, லாபம் தான். ஆனா போன வருஷம் இதே குவார்ட்டரோட ஒப்பிடும்போது இது 78% கம்மி. அடேங்கப்பா, 78%? ஏன் அப்படி? அதே சமயம் அவங்க வருமானம் ரெவென்யூ நல்லாவே 64% ஏறி இருக்கு. அப்போ என்ன காரணம்னா செலவுகள் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு. செலவுகளா? எதுக்கு? ஒருவேளை பிளிங்கிட் கையகப்படுத்தினது சம்பந்தமாவோ இல்ல சந்தையில போட்டி காரணமாவோ செலவுகள் அதிகரிச்சிருக்கலாம். அதனால வருமானம் வந்தாலும் லாபம் குறைஞ்சிருக்கு. புரியுது. வருமானம் வந்தாலும் செலவு அதிகமானது லாபத்தை சாப்பிட்டுருச்சு. சரி, இப்போ வாகன விற்பனை பக்கம் போலாம். ஏப்ரல் மாசம் எப்படி இருந்தது? மொத்தமா உள்நாட்டு வாகன விற்பனை போன வருஷம் ஏப்ரலோட பாக்கும்போது கொஞ்சம் டல்லா தான் இருக்கு. 7.5% குறைஞ்சிருக்கு. ஓ, இதுல மாருதி, மஹிந்திரா அண்ட் மஹிந்திரா ஓரளவுக்கு வளர்ச்சி காட்டியிருக்காங்க. ஆனா டாடா மோட்டார்ஸ், ஹியூண்டாய் விற்பனை கொஞ்சம் சரிஞ்சிருக்கு. மாருதி கிட்டத்தட்ட 1,80,000 வாகனங்களை வித்திருக்காங்க. இதுல ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்னது? எலக்ட்ரிக் 2 வீலர்ஸ் பிரிவுல டிவிஎஸ் ஓலாவை முந்திட்டு ஏப்ரல் மாசம் நம்பர் 1 இடத்துக்கு வந்திருக்கு. அப்படியா? பெரிய விஷயம் ஆச்சே. போட்டி பயங்கரமா இருக்கு போல ஈவி செக்மெண்ட்ல. ஆமா, ரொம்ப வேகமா மாறிட்டே இருக்கு அந்த மார்க்கெட். அப்புறம் ஹுண்டாய் பத்தி ஒரு சின்ன அப்டேட் சொல்லுங்க. அவங்க இந்தியாவுல மொத்தம் 90 லட்சம் கார்களை வித்து ஒரு பெரிய மைல்கல்ல எட்டியிருக்காங்க. ஓ, 90 lakhs. சரி, இது தவிர வேற என்ன முக்கிய செய்திகள் இருக்கு? ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க் பத்தி ஏதோ நல்ல நியூஸ் மாதிரி கேள்விப்பட்டேன். ஆமா, வார்பர்க் ஃபென்கஸ் ஒரு பெரிய பிரைவேட் ஈக்விட்டி நிறுவனம் இருக்காங்க இல்லையா? ஆமா. அவங்க ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க்ல 10% வரைக்கும் பங்குகளை வாங்க போறதா சொல்லி அதுக்கு சிசிஐ கிட்ட அனுமதி கேட்டிருக்காங்க. இது வங்கிக்கு ஒரு நல்ல பாசிட்டிவான செய்தி தான். நிச்சயமா ஒரு பெரிய இன்வெஸ்டரோட நம்பிக்கை கிடைக்குது. கரெக்ட். இன்னொரு பக்கம் பார்த்தா பிஎன்பி ஹவுசிங் பினான்ஸ்ல கார்லைல் குரூப் இன்னொரு பெரிய நிறுவனம் அவங்க வசம் இருக்கிற 10.44% பங்குகளை கொஞ்சம் தள்ளுபடியில விற்க போறாங்க. ஓ, இது அந்த பங்கு விலையை கொஞ்சம் பாதிக்கலாமோ? ஆமா, பாதிக்க வாய்ப்பு இருக்கு. பிளாக் டீல் மூலமா விற்கலாம். சரி, அப்புறம் ரெயில்டெல், ஹெச்பிஎல் பத்தியும் சில அப்டேட்ஸ் இருந்ததே.
ஆமா, ரெயில்டெல் நிறுவனத்தோட லாபம் 46% அதிகரிச்சிருக்கு. நல்ல ரிசல்ட். அப்புறம் HPL இன்ஜினியரிங் நிறுவனத்துக்கு கவச் சிஸ்டம் சம்பந்தமா ஒரு ஆர்டர் கிடைச்சிருக்கு. கவச்னா அந்த ரயில் பாதுகாப்பு சிஸ்டம் தானே? ஆமா, ரயில்கள் மோதிக்காம தடுக்கிற அந்த டெக்னாலஜி தான். அதுக்கு 145 கோடிக்கு ஆர்டர் கிடைச்சிருக்கு. கடைசியா அவந்தி ஃபீட்ஸ் நிறுவனம் ரைட்ஸ் இஷ்யூ கொண்டு வராங்க. அதாவது ஏற்கனவே பங்கு வச்சிருக்கிறவங்க கிட்ட மே 7ஆம் தேதிய ரெக்கார்ட் டேட்டா வச்சு ஒவ்வொரு பங்குக்கும் ஒரு கூடுதல் பங்க 40 ரூபாய் விலையில வாங்கிக்க வாய்ப்பு தராங்க. ஓகே ஓகே. அப்போ இன்னைக்கு நாம பார்த்த விஷயங்களை தொகுத்து பார்த்தா ஜிஎஸ்டி வசூல் ரெக்கார்ட் லெவல்ல நல்லா இருக்கு. ஆனா வாகன விற்பனை கொஞ்சம் சுணக்கமா இருக்கு. ஆமா, கம்பெனிகள்ல அதானி போர்ட்ஸ், ரயில்டெல் மாதிரி சிலது நல்ல லாபம் காட்டியிருக்கு. ஆனா ஜொமேட்டோ லாபம் குறைஞ்சிருக்கு. அதானி என்டர்பிரைசஸோட முக்கிய லாபம் ஒன் டைம் கெயினால வந்திருக்கு. கரெக்ட். ஒரு கலவையான ரிசல்ட்ஸ்னே சொல்லலாம். அப்புறம் பெரிய முதலீட்டு நிறுவனங்களோட நடவடிக்கைகள், அதாவது ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க்ல வார்பக் பின்கஸ் வரதும், பிஎன்பி ஹவுசிங்ல கார்லைல் விக்கிறதும் கவனிக்க வேண்டிய விஷயங்களா இருக்கு. ஈவி போட்டியும் அதிகமாயிட்டே இருக்கு. சரியா சொன்னீங்க. இந்த ஒவ்வொரு தகவலும் தனித்தனியா தெரிஞ்சாலும் எல்லாம் சேர்ந்துதான் சந்தையோட ஒட்டுமொத்த போக்கையும் குறிப்பிட்ட துறைகளோட நிலையையும் நமக்கு காட்டுது. குறிப்பா இந்த பெரிய முதலீட்டாளர்கள் என்ன செய்யறாங்க, கம்பெனிகள் தர்ற வருங்கால கணிப்புகள், கைடன்ஸ், இதெல்லாம் ரொம்ப முக்கியம். ஆமா. அப்போ இந்த தகவல்களை வச்சு நீங்க என்ன யோசிக்கலாம்னா, இப்போ வார்பக் பின்கஸ் முதலீடு ஐடிஎஃப்சி பேங்க்ல வந்தா அதோட தாக்கம் எப்படி இருக்கும், இல்ல ஜொமேட்டோட செலவுகள் இனிமே குறையுமா, லாபம் அதிகரிக்குமா, இது மாதிரி கேள்விகளோட நீங்க உங்க அடுத்த கட்ட ஆய்வை தொடங்கலாம். நன்றி.